ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த முறை நம்ம ஷீரடியில் பார்த்துருக்க சிலைகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சாய் குடும்பத்துக்காக ஒவ்வொரு முறை ஷீரடி போகும்பொழுதும் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சிலைகள் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய சிலைகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த முறை ரொம்ப அழகாக எனக்கு பிடித்தது எல்லாம் பார்த்துருக்கோம். எப்படி நம்ம சாய்கிட்ட நமக்கு எப்போதுமே அந்த அன்பு கலந்த ஒரு பக்தி இருக்கும். அதே மாதிரி தான் கிருஷ்ணான்னு சொன்னோம் அப்படின்னா அந்த ஒரு உணர்வு வெளியே சொல்லவே முடியாது. அந்த ஒரு காதல் எல்லாருக்குள்ளேயும் வந்துடும். எவ்வளோ பெரிய அந்த கஷ்டமாக இருந்தாலும் மனதிலிருந்து கரைந்து போயிடும். கிருஷ்ணரோட முகத்தை நம்ம பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட கிருஷ்ணா ராதையோட அழகாக காட்சி கொடுக்குற இந்த சிலையை தான் இந்த முறை பார்த்துருக்கோம். இந்த சிலை பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சஸ் ஆல்மோஸ்ட் 9 இன்ச்சு வரும். 8லேருந்து 9 இன்ச்சு. இது 11 இன்ச்சஸ் 11 இன்ச்சு வரும். இந்த 2 சிலைகள் ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். இந்த 2 சிலைகள் இல்லாமல் இன்னும் பாபாவோட சிலைகள்லாம் இருக்க முழுவதும் அதை பாருங்கள். வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிலையும் பார்த்துருக்கேன். அன்கண்டிஷ்னல் லவ் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு காதல் கடவுள் மேலே பக்தி மீராவோட சிலையும் பார்த்துருக்கேன். பார்க்கும்போதே ஒரு அமைதி, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. மீரா கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் கடவுள்கிட்ட ஒன்றே ஒன்று தான், அவரோட அன்பை மட்டும்தான் எதிர்பார்த்தாங்க. பல சோதனைகளை தாண்டியும் அந்த அன்பு அவங்களுக்கு கொஞ்சம் கூட கம்மியாகலை. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்க அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த ஒரு அன்பு கடவுள் மேலே, அதில் 1% நமக்கு இருந்துட்டால் கூட போதும். அந்த 1% கூட நமக்குலாம் அது இருக்குமான்னு தெரில. நம்மளாம் சின்ன சின்ன ஏதாவது ஒரு ஏமாற்றம் வந்தால் கூட அது கொஞ்சம் தடுமாறிடும். என்ன பாபா நீங்கள் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை வந்துடுது. ஆனால் மீரா கிட்ட அது வரவே இல்லை. பார்த்திங்களா, அப்படிப்பட்ட மீரா எவ்வளவு அழகாக இருக்காங்களே. இவங்க கடவுள் மேலே கொண்டு இருந்த அந்த பக்தியில் 1% மட்டும் எனக்கு கொடுங்க. அப்படி தான் நான் பாபா கிட்ட எப்பொழுதும் வேண்டிக்குவேன். அவர்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது? நம்ம தானே அதை காட்டணும். நம்மளோட மனசு தானே நம்ம தயார்படுத்தி வைக்கணும். அதான் அந்த ஒரு உணர்வு மட்டும் வந்துருச்சுன்னா போதும். ஒரே 1% மீராக்கு இருந்த அந்த அன்கண்டிஷ்னல் லெவலில் 1% மட்டும் எனக்கு வேணும். இந்த ஒரு விஷயம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி. உங்களுக்கும் எப்படின்னு தெரில. சரி, ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாபாவோட மெட்டல் சாய்பாபா. லாஸ்ட் டைம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அபிஷேகம் பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்ம வாங்குகிற அந்த செராமிக் பாபா சிலைகள்லாம் அழகாக வீட்டில் வச்சுக்கலாம். ஆனால் அபிஷேகம் பண்ணுறதுக்கும் போது அந்த இதோட கலர் எல்லாம் மாறுது. அதனால் இது மெட்டலில் வாங்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உடஞ்சி போகாது. அந்த ஒரு காரணத்திற்காக இது வாங்கலாம், எங்கே வேணால் வாங்கலாம். ஆனால் பாபாவோட ஃபேஸ் நிறைய இடத்துல பார்த்தேன். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க நம்மளோட சேனலில். ஆனால் பாபாவோட ஃபேஸ் கிளியராக எங்கேயுமே கிடைக்கல. இங்கே தான் அந்த ஃபினிஷிங் ரொம்ப அழகாக நேர்த்தியாக கிடச்சிது. அதனால் இந்த முறை தான் நான் பாபா வாங்கியிருக்கேன். மெட்டல் சாய்பாபா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே கேட்டுட்ருக்காங்க ஒரு சில நண்பர்கள்லாம். ஆனால் அவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் திருப்தியாக எனக்கு இல்லை. இந்த முறை தான் அந்த திருப்தி கிடைச்சது. அந்த ஃபினிஷிங் அழகாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் துவாரகாமாய் பாபாவும் வாங்கிட்டுருக்கோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளலாம். அப்புறம் இன்னொரு விஷயமும் கூட, இந்த மெட்டல் சாய்பாபா பார்த்திங்கன்னா அவங்க என்கிட்ட பஞ்சலோகா அப்படின்னு சொன்னாங்க. 90% பிராஸு, 10% மற்ற உலோகம். மொத்தம் 5 உலோகம் இருக்குது, பஞ்சலோகம்னு சொன்னாங்க. உள்ளுக்குள்ளே உண்மையுமே அந்த மாதிரி இருக்கா, இல்லை வெளியே கோட்டிங் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரில. ஆனால் இது பியூர் பிராஸ். அதில் மட்டும் வெண்கலம் இந்த பித்தளைங்கிற அந்த ஒரு மெட்டல் பியூராக இருக்குது. மற்ற உலோகம்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட்லாம் என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா நானும் உங்களை மாதிரி சாதாரண ஒரு ஆள் தான், மேனுஃபேக்சர் கிடையாது. அப்புறம் நான் நம்பி ஏதாவது சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால் பியூர் பிராஸை நீங்கள் நம்பி வாங்கலாம். மற்ற உலோகங்கள் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது.
ஒர்த்து தான் இது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒருத்தர் வாங்கினாலும் 2 பேர் வாங்கினாலும் இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் வந்து அந்த சிலைகளில் வாங்க போகல. அதிகபட்சம் ஒரு 10 பேர் 15 பேர் வந்து வாங்குவாங்க. அந்த 10 பேர் 15 பேர்னாலும் நம்ம என்ன உண்மையோ அதை வந்து சொல்லிடணும் முன்னாடியே. எனக்கு கடைக்காரங்க அன்றைக்கி என்கிட்ட பஞ்சலோகான்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அதில் 100% எனக்கு வந்து நம்பகத்தன்மை வந்து இல்லை. நான் வாங்கின ஒரே காரணம் என்ன அப்புடின்னா, பாபாவோட முகம் வந்து நல்லா தெளிவாக இருக்கு, ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கு. அதுக்காக தான் அந்த சிலையை வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன் இந்த முறை வந்து. இல்லைனா என்றைக்கோ நான் வாங்கி கொடுத்துருப்பேன். விற்கணும் அப்படின்னா விற்பது மட்டும் நம்மளோட நோக்கம் கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆத்மார்த்தமாக அது வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இது எல்லாமே எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் கிடச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஷீரடி போனால் இந்த சிலைகள்லாம் டைரெக்டாக அவங்களே வந்து வாங்கினாங்கன்னா விலை கம்மியாகவே வாங்கலாம். எதுக்காக நம்மக்கிட்ட வாங்குறாங்கன்னா நம்ம மூலமாக வந்து வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஒரு சில பேர் வாங்குகிறாங்க. ஒரு சில நண்பர்கள் ஷீரடிக்கு போக முடியாதவங்க ஷீரடியிலேருந்து வாங்கணும்னு வாங்குகிறாங்க. இன்னும் ஒரு சில நண்பர்கள் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல்லேருந்து, அதாவது நம்ம குடும்பத்துலேருந்து நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வாங்குகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த நம்பகத்தன்மைக்கு நான் வந்து உண்மையாக இருக்கணும். நைட்டு படுத்தா தூக்கம் வரணும். ஏதாவது விற்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் பாட்டு கடைக்காரங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே நான் அவங்கள்ட்ட வந்து ஒப்பிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அதே டைமில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே என்னால் ஆராய்ச்சி பண்ணவும் முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் 99% ஒவ்வொரு பொருட்களை பற்றி டீட்டெயில் நான் வந்து சொல்லி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருக்கும் தெரியும். சரி, ஓகே, வேணுங்கிறவங்க வந்து தொடர்பு கொண்டு கேளுங்க, வாங்கி தரேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் பாபா எதுக்குன்னா, இது வந்து சின்ன பாபா தான், விலை கம்மி தான். இது வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளலாம். இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, இந்த பாபா வந்து சில பேர் வந்து வேண்டுதல் வந்து வைத்திருப்பாங்க. அதாவது ஒரு 9 பேருக்கு வந்து வாங்கி கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் வந்து, அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஒரு 9 பேருக்கு வந்து வாங்கி வந்து கொடுத்துர்லாம். அந்த பர்பஸ்க்காக தான், அந்த தேவைக்காக தான் ஆரஞ்சு கலர் சாய்பாபா வந்து பார்த்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதுக்கும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணுங்கள். எப்பொழுதும் போல நான் தொடர்பு கொண்டு அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி இன்னும் வராதவங்க நிச்சயமாக வெயிட் பண்ணுங்கள். மெசேஜ் அனுப்புகிறவங்க எல்லாருக்கும் வந்துடும். நான் சொல்லும்போது ரிமைண்டர் மெசேஜ் அனுப்புங்க. சாய்நாத ஸ்தவன மஞ்சரி வராதவங்க இப்போதைக்கு சிலைகள் வேணுங்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்கு அப்புறம் மற்ற பொருட்களுக்கான அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் சச்சரிதம் புக்கும் நான் வந்து ஆர்டர் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த புக்கும் வந்துடும். அது வந்தோன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா சச்சரிதம் புக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கும் நான் வந்து அனுப்பி வச்சிடுவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதாவது ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரியும் அப்புறம் சச்சரிதமும் 5 லாங்குவேஜ்லேயும் நம்மக்கிட்ட மட்டும்தான் வந்து இருக்குது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். அதாவது ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரியும் அப்புறம் சச்சரிதமும் 5 லாங்குவேஜ்லேயும் நம்மக்கிட்ட மட்டும்தான் வந்து இருக்குது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். தமிழ் புக்கு மட்டும் நான் ஆர்டர் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். சச்சரிதம் தமிழ் புக்கு நான் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் ஒரு 10 நாட்கள் ஆகும். அது வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து கேளுங்க, அனுப்பி வைக்கிறேன். மற்ற லாங்குவேஜ் புக்கெல்லாம் இப்போ இருக்குது. வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ அடுத்த 2 நாட்களுக்கு இந்த சிலைகள் வேணுங்கிறவங்க மட்டும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றபடி விலை, அது அனுப்புகிற எந்த போஸ்டரில் அனுப்புகிறோம், அது வந்து எப்படி உங்கள் கைக்கு கிடைக்கும், இது பற்றின டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்களா இந்த துவாரகமாயி பாபா, இவர் வந்து அப்படியே சிரித்த முகத்தோடு இருக்கார். அது ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த முக அமைப்பு, பாபா சிலை வாங்கினோம் அப்படின்னா ஒவ்வொரு சிலையும் வந்து ஒரே மாதிரி வந்து இருக்காது. ஒவ்வொரு சிலையும் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். அதில் இந்த துவாரகமாயி பாபாவோட சிலை நேர்த்தி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஒரு காரணத்திற்காக தான் இந்த பாபா சிலையை வாங்குவதற்கான காரணமும் அதான். நல்லா சிரித்த முகத்தோடு அழகாக இருக்கார். அப்படியே இவரை பார்த்துட்டு நம்மளும் நம்ம பாபா நம்ம கூட இருக்காருங்கிற நம்பிக்கையோட சிரித்த முகத்தோடு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்களுக்காகவும் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும், எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும்.
நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.